ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இந்த சாயப்பாவை உயிருக்கு உயிராக நேசிக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கணும்னு தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதுமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்கலைன்னா அது அதைவிட சிறப்பாக, மேலானதாக, அழகானதாக, வெற்றியை தரும் விதத்தில் நடக்கப் போகுதுன்னு தான் அர்த்தம். நீ எதுக்காகவும் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். உன்னில் நான் கண்டிப்பாக வெற்றிங்கிற தீபத்தை ஏற்றுவேன். ரொம்ப நாளா நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்த நான் உனக்கு நடத்தி தருவேன்னு சொன்னேன் அல்லவா? அந்த கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் நான் எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த நல்லதை, உன்னுடைய ஆசையை, விருப்பத்தை நிறைவேற்றுவேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் கவலைகள் அனைத்தும் தீர்ந்து போய் இப்போ உனக்கான நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. உன் கஷ்ட காலங்கள் அனைத்தையும் காற்றோடு காற்றாய் கரைய செய்து உனக்கான நல்லதை, நீ ஆசைப்பட்ட விஷயத்த இந்த சாயப்பா நடத்துகிறேன் என் செல்லமே. விதியே உன்னை வீழ்த்த நினைச்சாலும் உன்னை விதையாக போட்ட இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படாம, யாருடைய செயலாலும் காயப்படாம நானே உனக்கு துணையா இருந்து பலத்தை கொடுப்பேன். என் மேல நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கீழே விழுக விட்டுட மாட்டேன் என் செல்லமே. எதுவுமே அளவோடு இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அளவுக்கு அதிகமாக ஆச்சுன்னாலே அது நல்ல வாழ்க்கையா இருக்காது. நீ வாழ்க்கையில சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு வளத்தை தருவதாக, மகிழ்ச்சியை தருவதாக இருக்கணுமே தவிர உனக்கு கஷ்டத்தை தருவதா, உன்னை பிரச்சனைகளில் சிக்கி வைக்க கூடியதாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் சிக்கல், பிரச்சனைன்னு உனக்கு தோணுச்சுனாலே அதை விட்டு விலகி வர தயாராக இருக்கணுமே செல்லமே. நான் உனக்கு கொடுத்த கடமைகளையும் உன் பொறுப்புகளையும் நீ உணர்ந்து சரியாக செயல்படும் போது கண்டிப்பா இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ எதிர்பார்க்கிறதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ மகிழ்ச்சியாக வாழும்படியும், மன நிம்மதியோடு வாழும்படியும் நானே உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன். மனசை கட்டுப்படுத்தாமல் அலைப்பாய விட்டினா மனசுக்குள்ள அதையும் இதையும் யோசித்து கவலைகள் கட்டுக்கடங்காமல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பெரும்பாலான உன் கவலைகளுக்கு உன் மனசு தான் காரணன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ என்னதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில நீ தேடி தேடி சேர்த்து வச்சுக்கிறியே சில நபர்கள், அவர்கள் மூலமாக தான் உனக்கு கஷ்டமும் பிரச்சனையும் வருது. அதனால உன்னை சுற்றி இருக்கிறவங்க முதல்ல சரியானவர்களா, நல்லவர்களாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன்னுடைய மகிழ்ச்சி மற்றவங்களுடைய செயலால மறைஞ்சு போகக்கூடாது என் செல்லமே. உன் மனசு உன்னை போட்டு பாடாய் படுத்தும் போதெல்லாம் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ தயாராகு. யார் என்ன செஞ்சாலும் அதை யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே நீ இருக்கக்கூடாது. தைரியமாக இரு, அனைத்தையும் கடந்து போக தயாராகு. கண்டிப்பா நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி இந்த சாயப்பா உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய தைரியம் உனக்குலாம் இருக்கு. ஒளியின் சக்தி இருளை விளக்கும் காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு. நான் உனக்கு துணையா இருந்து உன் வாழ்வில் இருக்கும் இருளை விளக்கி உனக்கான ஒளியை கொடுக்குறேன். உன் கனவை நனவாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கை பயணத்துல நீ சந்திக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து வரக்கூடிய விமர்சனங்கள், குறைகள், எதிர்மறையான வார்த்தைகள் என எதையும் எதிர்கொள்ளும் போது கலங்காதே. யார்கிட்டையும் போய் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே. எல்லாரும் உன்னை புரிந்து கொள்வதற்கான நேரம் வரும். எதுவாக இருந்தாலும் என் பாதத்தில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாயிரு. உன் மனசுல இருக்கிற கவலைகளை எல்லாம் விரட்டி அடிச்சு உனக்கான இன்பமான சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். துன்பத்தை நினைச்சு நீ துவண்டு போக வேணாம். அதையும் இதையும் யோசிச்சு மனசை குழப்பிக்கிட்டே இருக்காம நல்ல பழக்கத்தை வச்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு. சூரியன் வரும்போது அதை எதிர்கொண்டு சிரிக்கும் மலர்களைப் போல நீயும் எப்போதும் நேர்மறை எண்ணத்தோட சிரிச்ச முகமும் சந்தோஷமுமா இருக்கணும்னு தான்
இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். நீ போகும் பாதையில உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டதையும் யோசிச்சு கலங்கவோ குழம்பவோ புலம்பவோ வேண்டாம். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கையில நான் மகிழ்ச்சியை கொண்டு வரேன். நம்பிக்கையோட நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே. நடப்பதை எல்லாம் நான் உனக்கு சாதகமா முடிச்சு தர்றேன். நீ எப்போதும் நிம்மதியான மனசோட அமைதியா இருக்க பழகு. உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான சந்தோஷங்களை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கையில தனித்து நின்றாலும் துணிந்து நிற்கணும் என் செல்லமே. பல பேருக்கும் தாழ்ந்து போகும்போதுதான் இந்த உலகம் தங்களை காலில் போட்டு மிதிக்கிறதுன்றதே புரிய வருது. எல்லாரும் எப்போதும் உன்னை சரியாக உயர்வாக நடப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீதான் உன்னை உயர்வாக நினச்சிக்கிட்டு வாழ்க்கையும் உயர்வாகவே வாழ பழகிக்கணும். கொஞ்சம் தாழ்ந்து போனாலும் இந்த உலகம் உன்னை கீழே தள்ளிவிட்டு மிதிக்க தயங்காது என் செல்லமே. தைரியமா இரு, தன்மானத்தோட துணிச்சலாரு. நிம்மதியாக நீ வாழ்வதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டியா இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் நிழலை உனக்கு துணையாக இல்லைனாலும் இந்த சாயப்பா வந்து துணையா இருப்பேன். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை விட சிறந்ததை உனக்கு கிடைக்க செய்வேன் என் செல்லமே. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். இப்போது கடுமையாக கஷ்டமாக இருக்கிற விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில நான் முன்னேற்றத்தை உருவாக்கி தர்றேன். நல்ல குணம் கொண்ட மனிதர்களோட நீ உறவாடி பழகும் போது நீயும் தன்னம்பிக்கையோட தனியா கூட ஜெயிச்சிட முடியும். கெட்ட குணம் கொண்ட மனிதர்கள் உன் பக்கத்துல இருக்கும்போது உன்னுடைய தைரியத்தை அழிச்சு ஒழிச்சு கட்டி உன்னை பலவீனமாக உலாவ விட்டுருவாங்க. தனியாக இருந்தாலும் நீ தைரியமாக எப்போதும் இருக்க பழகு. இந்த சாயப்பா நீ என்கிட்ட கேட்டதை விட ஒரு மிக சிறப்பான அழகான வாழ்க்கையை தான் உனக்கு தருவேன். நீயாகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணுன்றதை மட்டும் நீ கற்றுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எந்த சூழலிலும் நீ சமாளித்து சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யார் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றதை பார்த்து பழகு. பணம் இல்லாதது உனக்கு ஒரு குறையே இல்லை. தக்க சமயத்தில் நீ எதிர்பார்க்குற பணம் உன் கைகளில் வந்து சேரும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சு தயக்கம் இல்லாமல் தைரியத்தோட நம்பிக்கையோட இரு. உனக்கு கிடைக்காததை நினச்சி நீ சோகமாக இருப்பதை விட உனக்கு கிடைச்சதை நினச்சி மகிழ்ச்சியோட இருப்பது தான் உன் வாழ்க்கையில் நிம்மதியை தரக்கூடிய நல்ல விஷயன்றத நீ புரிஞ்சு செயல்படு. இனி வரும் நாட்கள் எல்லாம் நிச்சயம் உனக்கான சந்தோஷ நாளாகவே இருக்கும். நீ எதை நினச்சும் கவலைப்படாத. நடக்கிறதை எல்லாம் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன் இதயத்தை திறந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை உனக்குள்ள நான் கொடுக்க போறேன். நான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும்போது நான் சொல்லும் பாதையில கேட்டு நடக்க தயாராகு. அன்பை கொடுக்காமல் யாரிடமிருந்தும் அன்பை பெற முடியாது. நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும். எல்லாரிடமும் அன்போடும் பாசத்தோடும் பழகு. தோல்வி அடைஞ்சா திட்டத்தை மாற்றிக்கோ. உன் இலக்கை ஒருபோதும் மாற்ற வேண்டாம். உன் இலக்கு எதுங்கிறதுல நீ உறுதியாக இரு. முயற்சி மட்டும்தான் உன்னுடையது, முடிவு என்னுடையதுங்கிறத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. உன் கோபத்தை தூண்டி உன்னை பேச வச்சு உன்னையே குற்றவாளியாக்கும் மனிதர்களுக்கு நீ மௌனத்தை பரிசாக கொடுத்து கடந்து போ. கடந்த காலத்தை பற்றிய கவலையும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் தான் உன் மனசுல அமைதி இல்லாம உன்னை பாடாப்படுத்துது. ஒருபோதும் கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படாத. இந்த நிமிஷத்தை சந்தோஷமா வாழணும்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ தயாராய்க்கோ தங்க.